எல்லோருக்கும் என் அன்பு வணக்கம். இன்றைக்கி சாந்தி கிச்சனில் என்ன பண்ண போகிறேன்னா பிரண்டை பொடி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஈஸியாகவும் டேஸ்டியாகவும் பண்ணிடலாம். இப்போ 2 கட்டு பிரண்டை வாங்கி நான் பொடிச்சு அப்படி கட் பண்ணி வச்சுருக்கேன். 4 பக்கமும் நார் வரும், அந்த நாரெல்லாம் எடுத்துருங்க. எல்லாம் பிரண்டையாக எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் நார் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, அப்படியே கட் பண்ணி போட்டுடலாம். நான் இப்போ கட் பண்ணி 4 பக்கமும் நார் எடுத்துக்கிறேன். பிரண்டையை கட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி வச்சாச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கலாம். கடாய் காஞ்சோடனே 100 ml நல்லெண்ணெய் ஊற்றுறேன். எண்ணெய் சூடானோடனே ஒரு சின்ன துண்டு கட்டி பெருங்காயம் போடுறேன். அதை நல்லா பொரித்து எடுத்துடலாம். இதுக்கு பதிலாக நீங்கள் பெருங்காய பொடி வச்சுருந்தீங்கன்னா கடைசியாக நம்ம ஜாரில் போட்டு அரைக்கும் போது 1 ஸ்பூன் போட்டு அரைச்சிக்கோங்க. பெருங்காயம் நல்லா பொரிஞ்சிருச்சு, நம்ம எடுத்து தனியாக வச்சுக்கலாம். இப்போ அதே எண்ணெயில் ஒரு 10 பல் பூண்டை போட்டு லைட்டாக செவக்கிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ லைட்டாக செவந்துருச்சு, நம்ம எடுத்து தனியாக வச்சுக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கிற பிரண்டை இதில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துடலாம். நல்ல ப்ரௌனிஷாக வர்ற வரைக்கும் வறுத்து எடுக்கணும். கொஞ்சம் கூட பச்சை இருக்கக்கூடாது, நல்ல ப்ரௌனிஷாக வரணும். நீங்கள் நல்ல ப்ரௌனிஷாக வர்ற வரைக்கும் வறுக்கலைன்னா சாப்பிடும்போது நாக்கு அரிக்கும். அதனால் நல்லா வறுத்து எடுத்துருங்க. இப்போ நல்லா வறுத்து ப்ரௌனிஷாக வந்துடுச்சு. இப்போ நம்ம எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். அடுத்து ஒரு கடாயை வச்சு நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். எண்ணெய் எதுவும் ஊற்றாமல் நம்ம 1 ஸ்பூன் வெந்தயத்தை போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா செவக்கிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். அடுத்தது 1/2 கப்பு வெள்ளை உளுந்தை போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். லைட்டாக செவந்து வர்ற வரைக்கும் வறுத்துக்கலாம். உளுந்து நல்லா செவந்துருச்சு, நம்ம அதே பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போ 1/4 கப்பு கடலைப்பருப்பு எடுத்து நம்ம உளுந்து வறுத்த மாதிரியே லைட்டாக செவக்க வறுத்துக்கலாம். இப்போ கடலைப்பருப்பு செவந்துருச்சு, நம்ம வறுத்து வச்ச உளுந்து கூட இதையும் சேர்த்துடலாம். அடுத்தது ஒரு 7 காஞ்ச மிளகாய் எடுத்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம காம்போடே போட்டு வறுத்துக்கலாம். காம்பு எடுத்துகிட்டு வறுத்தீங்கன்னா விதை பூரா வெளியே வந்துடும். அதனால் நம்ம வறுத்ததுக்கப்புறமா நம்ம காம்பு எடுத்துக்கலாம். இப்போ மிளகாத்தூள் நல்லா வறுத்தாச்சு, நம்ம அந்த வறுத்து வச்ச பொருள் கூட இதையும் சேர்த்துடலாம். அடுத்தது 1 ஸ்பூன் மிளகை போட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். 1-2 வெடித்து வர்ற வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாம். அதான் 1-2 வெடிச்சு வந்துருச்சு, நம்ம எடுத்துடலாம். ஒரு சின்ன எலுமிச்சங்காய் அளவு புளியை எடுத்து நம்ம நார் விதையெல்லாம் எடுத்துட்டு தனித்தனியாக பிரித்து போட்டு அதில் வறுத்துக்கலாம். இதையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, லைட்டாக வறுத்தா போதும். அதையும் வறுத்து இதோடு சேர்த்துக்கலாம். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா இது கூடவே 2 ஸ்பூன் எள்ளு கூட ட்ரை ரோஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ 4 கொத்து கருவேப்பிலை எடுத்து நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நல்லா மொறுமொறுன்னு வர்ற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, நல்லா மொறுமொறுன்னு வறுத்தாச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வறுத்து வச்ச பொருள் கூட இதையும் சேர்த்துடலாம். இப்போ எல்லா பொருளையும் நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிடலாம். இப்போ நம்ம வறுத்த பொருளெல்லாம் நல்லா ஆறிடுச்சு. நம்ம காஞ்ச மிளகாயில் உள்ள காம்பை மட்டும் கிள்ளி எடுத்துடலாம். கிள்ளி எடுத்துகிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். அது கூடவே நம்ம வறுத்து வச்ச பொருள் எல்லாத்தையும் தட்டிடலாம். இது கூட நம்ம கடைசியாக உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இது எல்லாத்தையும் நல்ல பொடியாக அரைச்சிட்டு வந்துடலாம். அவ்வளோதாங்க, பாருங்கள், நல்லா இட்லி பொடி மாதிரி அரைச்சிட்டு வந்தாச்சு.
இந்த அளவுக்கு அரைச்சா போதும். இதை நீங்கள் இட்லி தோசை கூட நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டீங்கன்னா சட்னி சாம்பார் கூட தேவைப்படாது, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பிரண்டை பொடியை சாதத்தை கூட 2 ஸ்பூன் போட்டு நல்லெண்ணெயோ நெய்யோ ஊற்றி சாப்பிட்டீங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும், உடம்புக்கும் நல்லது. இதே மாதிரி நீங்கள் ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் 10-15 நாள் வரைக்கும் வச்சு சாப்பிட்லாம். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.